இந்த வெயிட் லாஸ்க்காக இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் லைக் லக்ஷ்மி கிருஷ்ணாவாக இருக்கட்டும், பார்மசூட்டிக்கல் ட்ரக் லைக் வெயிட் லாஸ் ட்ரக் ஒசிம்பிக்காக இருக்கட்டும், இல்லை ஹெர்பல் லைஃப், இந்த மீல் எடுக்காதீங்க, எங்களோட சப்ளிமெண்ட்டை சாப்பிடுங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். இது போல ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சப்ளிமெண்ட் நமக்கு அது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். பிகாஸ் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கேட்டகரிஸில் இருந்தாலும் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டியில் இருக்கிறோம், ப்ளஸ் நியூட்ரிஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா வெயிட் லாஸ் அதுவாக ஒரு செர்டன் பீரியட் ஆஃப் டைமில் நடந்துரும் அப்படின்றது நமக்கே தெரியும். பட் நம்மளோட மூளை இல்லை ஒரு 3 மாதத்தில் நடந்தால் நல்லா இருக்குமே, இல்லை ஒரு 6 மாதத்தில் நடந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த சப்ளிமெண்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காதா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ ஒரு பர்சன் சாம்பிளாக வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா தே நீட் கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் நமக்கு நல்ல கிளாரிட்டி வேணும்னா வெயிட் லாஸில் இருக்கிற சின்ன சின்ன ஃபேக்ட் என்னன்றத முக்கியமான ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் எதுக்காக வெயிட் லாஸ் அப்படின்றது பண்ணணும்? பாடியில் ஃபேட் ரொம்ப அதிகமாக ஹோல்டு ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு அவுட் ஆஃப் ஷேப்புக்குள்ளே போயிடுவோம். இப்போ இந்த அவுட் ஆஃப் ஷேப்லேருந்து ஒரு நல்ல குட் ஷேப்புக்குள்ளே நம்ம வரணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒரு நல்ல ஷேப்புக்குள்ளே வரணும்னா கண்டிப்பாக நம்ம ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அண்ட் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும், எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம பாடியில் மசில் மாஸ் இருக்குது, மசிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் இருக்குது. ஆனால் அந்த மசிலுக்கு மேலே நிறைய ஃபேட்டி லேயர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மசிலோட ஷேப் டிஃபைண்டாக நம்ம பாடிக்கு வெளியே விசிபிளாக தெரியாமல் போயிடும். ஸோ மசில் எப்பவுமே ஒரு சிமெட்ரிக்கலாக பண்டலாக ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால மசிலுக்கு மேலே இருக்கிற ஃபேட் மாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மசிலோட டிஃபைன்ட் ஷேப் நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம கண்டிஷனிங் சொல்கிறோம், பெஸ்ட் ஷேப், ஆஸ்தட்டிக் ஷேப். இப்போ இந்த ஃபேட் மாஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும்னா அந்த ஃபேட்டை நம்ம குறைக்கணும், விச் இஸ் நத்திங் பட் ஃபேட் பர்னிங். இந்த ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம மசிலுக்கு மேலே இருக்கிற ஃபேட்டாக இருக்கட்டும், இல்லை ஈவன் மசில் பர்ன் ஆகிறதா இருக்கட்டும், நம்ம பாடியில் குளுக்கோஸ் எனர்ஜியாக யூஸ் பண்ணுற ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். பிகாஸ் ஹீட் அப்படின்றது ஜென்ரேட் ஆனால் தான் அது பர்ன் ஆக முடியும். அந்த ஹீட்டோட கேஸை நம்ம மெஷர் பண்ணுறதுனால தான் அதை நம்ம கேலோரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கேலரிஸ் அப்போ டெய்லி ரொட்டீனில் ஒரு சைக்கிளாக நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு செர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம பாடியில் வெயிட் லாஸ் நடந்துடும். திஸ் இஸ் த பேசிக் ஃபேக்ட் அபவுட் வெயிட் லாஸ். ஸோ எனக்கு ஜிம்முக்கே போகாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடியில் வெயிட் லாஸ் நடக்கும். 10 கிலோ 15 கிலோ நீங்கள் கண்டிப்பாக குறைப்பீங்க. பட் கூட சேர்ந்து யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக போன் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும், மசில் லாஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மசில் மாஸ் இல்லாமல் ஆகிடும். தென் அகைன் நீங்கள் மசில் மாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டை நீங்கள் அகைன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு அந்த சப்ளிமெண்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது நம்ம எவ்வளோ செல்ஃப் அவேராக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் செல்ஃப் அவேர்னஸ் கம்ஸ் ஃப்ரம் கிளாரிட்டி.